இன்று சட்டசபையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் 63.3 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருப்பதாகவும், இந்தியாவில் 11.2% வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 1.4% பேர் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாகவும் தெரிவித்தார். கல்வித்துறையில் அரசின் திட்டங்கள் காரணமாக நடுநிலைப் பள்ளியில் இடைநிற்றல் இல்லை எனவும், இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக 9.6 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது தமிழ்நாடு என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது ஆண்டுதோறும் செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும். சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு காவலர் நாளில் விருது வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் காலனி என்கிற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் மாறியுள்ளதால் இனி இந்த சொல் அரசு அலுவலகங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் இருந்தும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். காவலர்களுக்கு ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை உறுதி செய்யப்படும். ஊட்டி, தர்மபுரியில் காவலர் குடியிருப்புகள் அமைக்கப்படும். விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தீயணைப்பு மண்டலம் உருவாக்கப்படும். 5வது காவல் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் இருப்பது உறுதி செய்யப்படும். கோவையில் ரூபாய் 5 கோடி செலவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையின் செய்தி மற்றும் ஊடகத்துறையை நிர்வகிக்கும் பொருட்டு புதிதாக ஒரு காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்கப்படும் என்றும், சென்னை, ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகரங்களை தவிர மற்ற அனைத்து மாவட்ட மாநகரங்களிலும் பிரத்யேக சமூக ஊடக மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். காவல்துறைக்கு 350 4 சக்கர வாகனங்களும் 50 நடமாடும் தடயவியல் வாகனமும் வழங்கப்படும் எனவும், சென்னை ஆயுதப்படையில் 2 புதிய பணியிடங்களும் 250 காவல் ஆய்வாளர் பணியிடங்களும் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதுவரை பார்த்தது திராவிட மாடலின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் பல சாதனைகள் படைக்கப் போகிறோம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். மாநில சுயாட்சியின் கனவை நனவாக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, தமிழர்கள் மாநில உரிமைக்காக எனது பயணம் தொடரும் என தனது உரையில் பேசினார்.